கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கதையை கேட்டால் நீங்கள் அழாமல் இருக்க மாட்டீங்க. உங்கள் அப்பா ஞாபகம் வரும். வணக்கம். ஒரு அழகிய கிராமம். அங்கே ராமு, அவருடைய மனைவி, பின்ன அவங்களுடைய குழந்தை கவிதா, 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவருடைய மனைவி வந்துட்டு இறந்து போயிருந்தாங்க. இதனால ரொம்ப எப்படினால மனைவி இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க. அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த கிராமத்தை விட்டுட்டு ஒரு நகர்ப்புறத்துக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிருந்தாரு. அங்கே போயிட்டு வேற அவர் அதிகம் படித்ததே இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே போயிட்டு ஒரு சிறிய துணிக்கடையில் போயிட்டு ஒரு சொற்ப வருமானத்துக்கு தாங்க வேலை பார்த்துக்கிட்டு வராரு. அங்கே போயிட்டு அவருக்குன்னு அவர் ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு செருப்பு அவருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே அவர் வாங்க நிற்க மாட்டார். ஆனால் அவருடைய குழந்தை கவிதாவுக்காக இருக்கிற பைசாவெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு வராரு. அந்த குழந்தைக்கு வேண்டிட்டு என்னன்னாலும் வாங்கி கொடுக்காரு. அவரோட அந்த குழந்தைய நல்லபடியாக அது கூட படிக்க வைக்காரு. இப்படியே காலங்கள் கடந்து போகுதுங்க. கடந்து போயிட்டு இந்த பொண்ணு கவிதாவும் என்ன செய்கிறாங்க, நல்லபடியாக ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருந்தாங்க. வேலைக்கு சேர்ந்த இடத்துல ஒரு நல்ல பையனாக பார்த்து விரும்புகிறாங்க. அவங்க விரும்புகிறத என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அப்பாட்டையும் வந்துட்டு சொல்லிடுறாங்க. அது ஒரு நல்ல குணம் தானுங்க. எதா இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு சொல்லி அவங்களோட மெசேஜுங்க, அவங்களுடைய முடிவையும் கேட்டுக்கிறது நல்லது. கவிதா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க விரும்புகிற விஷயத்த வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்துட்டு சொல்லிடுறாங்க. சொல்லையும் அவங்க அப்பா இத்தனை வருஷ காலம் கவிதா வந்துட்டு குழந்தைய இருந்ததுலேருந்து சேர்த்து வச்ச பைசா எல்லாம் எடுத்து கவிதாவுக்கு வேண்டிட்டு நகை செய்கிற சீரு எல்லாமே வெகு விமரிசையாக சூப்பராக கிராண்டாக செஞ்சுருந்தாங்கங்க. நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருது நம்ம கவிதாவுக்கும். கவிதா வந்து பின்ன மாப்பிள்ளை வீட்டில் தான் இனிமேல் இருக்கணும். ராமு எப்பயும் போல் பழைய வீட்டில் தான் இருக்காங்க. கவிதா நல்ல வசதியான பையனை கல்யாணம் முடிச்சதுனால நல்லபடியாக அவங்க வந்துட்டு ஒரு பெரிய வீட்டில் தான் இப்போ தங்கியிருக்காங்க. ராமுக்கு எங்கே பார்த்தாலும் அவருடைய பொண்ணோட நினப்பு. ஆனாலும் பரவாயில்லைங்க, கவிதா வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நல்லபடியாக அப்பாவை வந்துட்டு அடிக்கடி பார்க்க வர, அடிக்கடி அவங்களுக்கு பேச வைக்க எல்லாம் செய்கிறாங்க. அப்படிங்கிற ராமுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம பொண்ணு நம்மளை பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் அப்படியே போகுது அவங்களோட லைஃபு. பின்ன எப்படினாலும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமும் கவிதாவுடைய ஒர்க் வந்துட்டு கூடுதலாக தான் இருக்கும். அதனால் அவங்கள வேலையில் அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்ட அப்பாவுடைய நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்பாவை அதிகமாக பார்க்க வர்றதில்ல, அப்பாட்ட பேசுறதில்ல, அப்படியே போகுது. இதனால ராமு வந்துட்டு ரொம்ப சங்கடப்படுதாரு. இந்த நேரத்தில் அவருக்கு வந்துட்டு ஒரு இதயத்தில் வந்துட்டு ஒரு சிறிய பாதிப்புங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. இவர் வந்துட்டு அதை வந்துட்டு அவருடைய பொண்ணுகிட்ட வந்துட்டு இதை பற்றி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணலை. இது வந்துட்டு ஒரு தீபாவளி நாள். இவர் என்ன செய்கிறாருன்னா, நம்மளுடைய பொண்ணு கவிதாவை வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா அவரோட உயிர் எப்போ போகுதுன்னு அவரால் உறுதியாக சொல்ல முடியாது. எப்போ அவர் இறப்பாருன்னு அவருக்கே தெரியலை. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் தான் நீங்கள் உயிரோட இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் இவருக்கு வந்துட்டு பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாரு. பொண்ணுகிட்ட சொன்னால் கண்டிப்பாக கஷ்டப்படுவா, சங்கடப்படுவான்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டாங்க. அது அன்னைக்கு வந்துட்டு தீபாவளி நாள். இவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் கவிதாவுக்கு இஷ்டப்பட்ட ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி பொண்ணோட வீட்டுக்கு போகிறாரு, கவிதாவோட வீட்டுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது கவிதாட்ட சொல்லலை, இப்படி அப்பா நான் பார்க்க வீட்டுக்கு வரேங்கிற மாதிரி எந்த ஒன்றும் சொல்லலை. இவர் ஆட்டில் பொண்ணுக்கு பிடிச்ச ஸ்வீட், ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துட்டு அவருடைய மாப்பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் எடுத்துட்டு பொண்ணோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. போகும்போது வீட்டில் வந்துட்டு கவிதாவோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இவங்க வந்துட்டு நல்ல வசதியான ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப ரிச்சாக தான் இருப்பாங்க, வசதியாக தான் இருப்பாங்க. இவர் வந்துட்டு போய் நின்ன கோலத்தை கவிதா பார்த்தோடனே கவிதாவால் அதை தாங்கிக்கிட முடியலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. அவங்க ரொம்ப சங்கடப்படலை, வேகமாக வந்தாங்க. அந்த அப்பாவுடைய அந்த பரட்ட தலையவும், அந்த ஒரு கிழிஞ்ச சட்டை, அந்த கசங்கி போன வேட்டி, இதெல்லாம் பார்த்த உடனே கவிதாவுக்கு ரொம்ப கோவப்பட்டுட்டு, உங்களை யார் இங்கே வர சொன்னா, இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க, என் மானத்தை வாங்குறதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க, எவ்வளோ பெரிய ஆள்கள்லாம் இங்கே இருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா, எல்லாரும் வசதியானவங்க, நீங்கள் இவங்க முன்னாடி இப்படி கோலத்தில் வந்து நின்னீங்கன்னா என்னை அவங்க எவ்வளோ தப்பாக நினைப்பாங்க, நீங்கள் எதுக்கு சொல்லாமல் முதல்ல வந்தீங்க, நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை அந்த அப்பாவால் தாங்கிக்கிட முடியலை.
நீங்க போங்க, நான் உங்களை எப்பயாவது நான் பார்க்க வரேன், எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் உங்களை பார்க்க வரேன்னு அந்த பொண்ணு கவிதா சொல்லியிருந்தா. இது அந்த அப்பாவால தாங்கிக்கிட முடியல. ஏன்னா அவரு ஒரு ஆசையில வந்துட்டாரு. அவரு எப்பயும் இருக்க கோலம் தான் அது. அந்த பொண்ணு கவிதா வீட்டுல இருக்கும்போது அந்த பொண்ணு வேலைக்கு போற நேரம் அதே கோலத்துலதான் இருந்தாரு, அதே பரட்டத்துல, அதே கிழிஞ்ச சட்டை, அதே கசங்கன வேட்டி, அப்படியேதான் இருந்தாரு. அப்படிங்கல அதே கோலத்துல அவர் எப்பயும் போல பொண்ணு வீடுன்னு வந்துட்டாரு. ஓகேங்களா? இது அந்த பொண்ணு தாங்க முடியாம இப்படி சொல்ல, ஏமா இந்த குளத்துல தானம்மா நீ சின்ன பிள்ளையில இருந்து பார்த்த அந்த அப்பாவை, இப்போ உனக்கு என்ன ஆச்சு? 4-5 பணக்காரங்க இருக்கிறதுனால உனக்கு இந்த கோலம் வந்துட்டு அலங்கோலமா தெரியுதா? உன்னை இந்த கோலத்துல தானே இருந்த வளர்த்தாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு அது தெரியலைங்க. அவரோட பொண்ணு அப்படி சொன்னதும் அவர் அந்த அதிர்ச்சியில இருந்தே மீளலைங்க. ஆனா அவரோட பொண்ணு முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவர் விடல. சிரிச்ச முகமாவே அப்படியே வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. வெளியில போயிட்டு வெளியில நின்றுட்டு அலறாருங்க. மனசு அவ்வளவு நொந்து அலறாரு. ஆனாலும் அவருடைய பொண்ணு அவர் வந்து தப்பா நினைக்கல. அதுக்கு பதில் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தைகள் அவர் மனசுல அம்பு தைச்ச மாதிரி ஒரு சங்கடத்தை ஆக்கிடுச்சு. அதனால அவர் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிருந்தாரு. பின்ன அந்த அப்பாவும் பொண்ணை பார்க்க வரல, பொண்ணும் அப்பாவை கொஞ்ச காலமா பார்க்க போகல. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கவிதா வந்துட்டு நினைச்சு பாக்குறா, அன்னைக்கு அப்பா வந்தாங்களே, நம்ம இப்படி பேசுனது தப்பு தான், இது கண்டிப்பா தப்பு தான். அதனாலதான் அப்பா நம்மளை பின்ன தேடியே வரல. நம்ம இதை வந்துட்டு போயிட்டு அப்பாட்ட போயிட்டு கண்டிப்பா நம்ம போயிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் கழிச்சுட்டுங்க அவங்க அன்னைக்கு திட்டுன அன்னைக்கு கூட போயிட்டு அப்பாட்ட பேசி இருந்திருக்கலாம். அன்னைக்கு போகல, மறுநாளும் போகல. கொஞ்ச காலம் கழிச்சு 1 மாசம் 2 மாசம் கழிச்சுட்டு கவிதாவுக்கு ஞாபகம் வந்து அவங்களுடைய புத்தி உணர்ந்துட்டு நம்ம செஞ்சது தப்புன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா நினைச்சிட்டு அப்பாவை பார்த்துட்டு வருவோன்ட்டு போறாங்க. அப்பாவோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க வந்துட்டு அப்பாவை காணோம். என்னடா அப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டெல்லாம் கேட்டு பாக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அப்போ சொல்றாங்க, அன்னைக்கு உன்னோட வீட்டுல இருந்து வந்தாங்க, வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு இருந்தாரு. அவருக்கு வந்துட்டு இருதய நோய் வந்துட்டு இருக்குது. வந்த அன்னைக்கு அவருக்குன்னா கடுமையான நெஞ்சு வலி. அப்ப நான் தான் அவர் கூட போனேன், ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வழியிலேயே அவர் வந்து சொன்னாரு, என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு இதை வந்து சொல்லாதீங்க, கண்டிப்பா அவ சங்கடப்பட்ட அழுவா அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணல. அவர் வந்துட்டு போற வழியிலே பின்ன இறந்துட்டாரு. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா என்னோட பொண்ணு கண்டிப்பா அழுவாங்க, சங்கடப்படுவாங்க, அந்த சங்கடம் வந்துட்டு வேண்டாங்கிற மாதிரி சொல்லி உங்க அப்பா வந்துட்டு எங்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் நாங்க வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, அவங்க இறந்து 2 மாசம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லையும் இவங்க வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அப்பாவோட போட்டோவை பார்த்து கத்தி கதறி அழுகுறாங்க. ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டியை திறக்காங்க. அதுல வந்து அப்பா எழுதின ஒரு லெட்டர் இருக்கு. என்னடான்னு அது என்னன்னு எடுத்து பார்க்கும்போது, அன்புள்ள என் மகள் கவிதாவுக்கு, நீ வந்துட்டு எதையும் நினைக்காதம்மா, அப்பாவுக்கு இப்படி வந்துட்டு ஒரு இதய நோய் இருக்குது, டாக்டர் வந்துட்டு நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் வந்துட்டு அன்னைக்கு உன்னைய பார்க்க வந்தேன். நம்ம இறக்குற அந்த கடைசி நேரத்திலேயாவது நம்ம பொண்ணை வந்துட்டு பாத்துறணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்க்க வந்தேன். ஆனா பார்க்க வந்த இடத்துல நான் வந்துட்டு உன்னைய அவமானப்படுத்திட்டேன், நீ மன்னிச்சிருமா, இனிமேல் நான் இந்த தப்பை திரும்ப செய்ய மாட்டேன், எனக்கு இதய நோய் இருக்குது, அதை நான் உன்கிட்ட சொன்ன நீ தாங்க மாட்டேன்னு நான் உன்கிட்ட வந்த இடத்துல சொல்லலை, இனி மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லுதாங்க. அதை படிச்சுட்டு கவிதாவுக்கு மனசு உடைஞ்சிருது. நம்ம அப்பா வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு ஏங்கி அழுகுறாங்க. அதாவதுங்க, காலம் தவறி கிடைக்கிற அன்பா இருந்தாலும் சரி, உதவியா இருந்தாலும் சரி, வேஸ்ட்டுங்க. ஓகேங்களா? அந்தந்த நேரத்துல அன்பா இருந்தாலும் உதவியா இருந்தாலும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த அன்புக்கும் உதவிக்கும் ஒரு மதிப்புங்க. காலங்கடந்து செய்யற அன்புக்கும் உதவிக்கும் மதிப்பு இல்லை, அது வேஸ்ட். அதனால நம்மளுடைய அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, வயசான காலத்துல அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அன்பு மட்டும்தான். கண்டிப்பா